மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா செஞ்ச வேலை நிஷாவை நல்லாவே ஏற்றி விட்டா. அதில் வந்து கதிரேசன் வந்து சூப்பராகவே ஆடினாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா பிளான் பண்ண மாதிரியே வந்து நிஷா வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வந்து நிஷாக்கு ஏற்கனவே வந்து மல்லியை சுத்தமாக ஆகாது. அதனால் வந்து இதுதான் சான்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம அக்கா இருந்தால் எப்படி அவளால் வந்து அக்காவோட இடத்த வந்து நிரப்ப முடியும்? அக்கா இருந்தால் இவள் செகண்ட் ஒய்ஃப் தானே, இந்த ஆசைலாம் அவளுக்கு தோணாதா? இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதிரேசனை வந்து தூண்டி வந்து மல்லிக்கு வந்து ஆப்போசிட்டாக திருப்பி விட்டுட்டாங்க. இருந்தாலும் வந்து விஜய் வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. மல்லி வந்து அந்த மாதிரி கிடையாது, இவ தான் வந்து என்னை விட்டுட்டு எங்கேயோ வந்துட்டா, இங்கே நடந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட நிஷா வந்து இல்லை, மல்லி மேலே தான் தப்பு. அப்போ நீங்கள் மல்லி மேலே தப்புன்னு ஒத்துக்கோங்க, ஏன் இப்படி சமாளிக்கிறீங்க? எப்போ கூட நீங்கள் மல்லிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து வந்து நிஷா வந்து கேட்டுட்ருக்காங்க. விஜய் வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. இல்லை, மல்லியை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல, மல்லி எந்த அளவுக்கு வந்து ரேணுகா பார்த்துக்கிட்டான்னு உங்கள் அப்பா நேரில் இருந்து பார்த்துருக்காரு. அப்படி இருந்தும் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கே இப்படி தான் பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்கிறா இல்லை அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து இவங்களுக்கு நம்பிக்கையே வரல. கதிரேசனும் நிஷாவும் இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ரேணுகா வந்து இங்கேயே இருக்கட்டும், நாங்களே பார்த்துக்குறோம், அக்கா வந்து சீக்கிரம் குணமடைன்னா நீங்களும் வந்து இங்கே தான் இருக்கணும், வெண்பாவும் இங்கே தான் வந்து இருக்கணும், நான் போயிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கிளம்பிட்டாங்க. உடனே வந்து ரேணுகா வந்து இல்லை, விஜய் நீயும் இங்கே இரு, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், நம்ம இங்கே ஜாலியாக இருக்கலாம், விளையாடலாம், இங்கே எவ்வளோ பெரிய வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இல்லை ரேணுகாவுக்கு மல்லி தான் தேவை, மல்லி இல்லாமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது ரேணுகா வந்து உடனே வந்து பிளேட்டை மாற்றி போட்டாங்க. இல்லை, எனக்கு மல்லி வேணாம், எனக்கு என் தங்கச்சி தான் வேணும், நான் என் தங்கச்சி கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாங்க. இதை பார்த்து மல்லிக்கு ஒரே ஷாக், என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க சடனாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி உங்களுக்கு எவ்வளோ தான் தெளிவாக வந்து கண்ணுக்கு எதிர எவ்வளவோ நடக்குது, ஆனால் வந்து அப்பையும் வந்து நீங்கள் ஏன் தெளிவாக அடைய மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. விஜய் வந்து சரி நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது விஜய் கையை பிடிச்சி, விஜய் நீ எங்கேயும் போகாத, நீயும் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து அப்படி குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து மல்லிக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒரு நிமிஷம் கூட அங்கே வெயிட் பண்ணவே கிடையாது, கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை, இவங்க விஜய் வந்து நம்மக்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜய் வந்து இன்னும் தெளிவான முடிவு எடுக்காதது தான் காரணம். விஜய் அவ்வளோ சொல்லியுமே வந்து அங்கே புரிஞ்சிக்கல அப்படின்னா விஜய் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பேசணும், ஸ்ட்ராங்காக வந்து சொல்லணும். இப்போ அவங்களுக்கு முதல் மனைவின்ற இந்த இடம் வந்து இல்லைன்னு முடிவாகி தான் வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணாங்க. இப்போ வந்து முதல் மனைவி வந்துட்டாங்க, அதனால் வந்து மல்லியை வந்து போன்னு சொன்னால் எப்படி, இது எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லி மேலே இவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கா, இல்லை அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் தான் வந்து முடிவு பண்ணணும். அன்னபூர்ணியும் வந்து மனோகரம் வந்து மல்லிகிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்ன புள்ள நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி இருந்துட்டு அதுக்கு நான் அவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், அவர் வந்து முடிவெடுக்க முடியாமல் வந்து தவிச்சுன்னு இருந்தார், அதனால் வந்து நானே வந்து விட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து இந்த மாதிரி தியாகம் பண்ணுறதுனால தான் ரேணுகா மாதிரியான ஆளுங்க வந்து மல்லியவே வந்து இப்படி வந்து முதுகிலே குத்துற மாதிரி வந்து நடக்குது. மல்லி வந்து இதுக்கப்புறம் இதுக்கான இடம் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஆனால் மல்லி எவ்வளோதான் சொன்னாலும் தியாகியாகவே இருக்காங்க, என்ன பண்ணுறது. இப்போ வந்து அன்னபூர்ணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரே பாலம் வந்து நமக்கு வெண்பா மட்டும்தான் இருக்கா, வெண்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு நமக்கு வெண்பா வந்து நம்ம கூட இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வெண்பாவை கூட்டிகிட்டு வரத்துக்கு போகிறாங்க. இப்போ வெண்பா வந்து நிஷா கூட போவாங்களா, அன்னபூர்ணி கூட போவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து அன்னபூர்ணி கூட தான் வருவாங்க. ஏன்னா வந்து வெண்பாவுக்கு மல்லி தான் தேவையே தவிர வேறு யாருமே தேவையில்லை. அந்த சின்ன குழந்தைக்கு புரியுறது கூட ஏன் மற்ற யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து வெண்பா வந்து இங்கே வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நிஷா வந்து நேராக போய் சொல்ல போகிறா, உன்னோட ஃபஸ்ட் ஒய்ஃப் என்ன, அவளுக்கு என்ன ஃபஸ்ட் ஒய்ஃப் இல்லாத உரிமை வந்து மல்லிக்கு என்ன உரிமை இருக்குது, அவள் ஏன் இப்படி பண்ணுறா, அவளுக்கு என்ன தகுதி இருக்குது எங்கள் அக்கா பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சின்ன குழந்தைக்கு தெரியாதா யார் நம்ம மேலே பாசமாக இருக்காங்க, யார் நம்மக்கிட்ட நடிப்பாங்க அப்படின்றது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம நிஷா வந்து விஜய்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா. மல்லிக்கு என்ன உரிமை இருக்குது, அவள் எதுக்கு வந்து ஆளை விட்டு வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு எல்லாம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் உடனே வந்து என்ன வெண்பா வந்து மல்லி கூட்டிகிட்டு போயிட்டாலா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கதிரேசனுக்கு உங்கள் பொண்ணு முக்கியன்ற மாதிரி தான் எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.